கண்மணி தைரியமும் தன்னம்பிக்கையும் நிறைந்த பெண். அண்ணன் கண்மணியின் பாதுகாவலன், ஊக்கமளிப்பவன். அம்மா பாசமுள்ள கிராமத்து தாய். கிராமத்தில் பொங்கல் அன்று காலை பொங்கல், கோலம், வண்ணக்கொடிகள். மக்கள் சந்தோஷமாக இருந்தனர். அம்மா கண்ணனிடம் சொன்னாள், இந்த பொங்கல் நம்ம வீட்டுக்கு நல்லது நடக்கணுண்டா. கண்மணி சிரித்துக் கொண்டு சொன்னாள், அம்மா, இந்த தடவை நல்லது நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கம்மா. அண்ணன் சொன்னான், இன்னிக்கு கிராம சைக்கிள் பந்தயம், நம்ம கண்மணியும் கலந்துக்க போறா, எனக்கு பெருமையா இருக்கு. சைக்கிள் பயிற்சியினை. மாலை நேரத்தில் மண் சாலை. அண்ணன் கண்மணிக்கு சைக்கிள் கற்றுக் கொடுத்தான். அண்ணன் சொன்னான், பயம் வந்தா என்ன பண்ணணும் தெரியுமா? கண்மணி பெடலை இன்னும் வேகமா சுழற்றினாள். இருவரும் சிரித்தார்கள். நடுவர் மைக்கில் அறிவித்தார், இந்த ஆண்டு பொங்கல் சிறப்பு சைக்கிள் பந்தயம், முதல் பரிசு ரூபாய் 10,000. கண்மணி சைக்கிள் ஓட்டி வருகிறாள். சிலர் கிண்டலாக, இந்த பெண்ணு சைக்கிள் ரேசா என்றார்கள். கண்மணி கோபமா சொன்னாள், யார் ஜெயிக்கிறான் பார்க்கலாம். போட்டி ஆரம்பமானது. எல்லோரும் வேகமாக செல்கிறார்கள். கண்மணி ஆரம்பத்தில் பின்னால் போகிறாள். ஒரு தடவை சைக்கிள் வழுக்கியது. கண்மணி தனக்குள் நினைத்தாள், இது அண்ணன் நம்பிக்கை, அம்மா ஆசை, நான் ஜெயிக்கணும் என்று நினைத்து வேகமாக போகிறாள். இறுதி சுற்றில் அண்ணன் ஓரமாக நின்று கத்துகிறான், கண்மணி, நீ ஜெயிக்கவே பிறந்தவள்டி. கண்மணி எல்லாரையும் முந்தி செல்கிறாள். கண்மணி முதலில் சென்று வெற்றி பெற்றாள். நடுவர் மைக்கில் அறிவிட்டார், இந்த வருட பொங்கல் சைக்கிள் வெற்றியாளர் கண்மணி. அம்மாவின் கண்களில் கண்ணீர். கண்மணியை கட்டி அணைக்கிறார். கண்மணி சொன்னாள், இந்த வெற்றி என்னோட மட்டும் இல்ல, என்ன நம்பின என் அண்ணனோடது. தலைவர் பாராட்டினார், சைக்கிள் செல்ல நினைத்த உன் தைரியம்தான் உன்னை முன்னே கொண்டு போச்சு என்றார். கண்மணி தனது அம்மா அண்ணாவிடம் சொன்னாள், தைரியமிருந்தால் எந்த சக்கரமும் உன்னை நிறுத்த முடியாது. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.